ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கும். ரொம்ப நல்லது, நம்ம எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இப்போது கடாய் ஹீட் ஆயிடுச்சு, 1 கப் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, கைவிடாமல் கிளறுங்க. நல்லா உளுந்து செவந்து வரணும். இந்த மாதிரி பாருங்கள், செவந்து வந்தோடனையும் எடுத்துருங்க. இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம 1 கப் உளுந்து எடுத்துருக்கோம், அதே டம்ளரில் 1/4 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. கூட 2 ஏலக்காய். இதையும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 3 to 5 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இப்போ நம்ம அரிசி நல்லா வறுத்தாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1/4 மணி நேரத்தில் இது ஆறட்டுங்க. ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஒரு துளியாவது குருணையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உளுந்து வறுத்த கடாயிலே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6 முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும், எடுத்து வச்சிடலாம். தேங்காய் துருவல் எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு பெரிய டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இப்போது ஒரு இன்னொரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் மண்டை வெல்லம் சேர்த்திக்கோங்க. ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. மண்டை வெல்லம் கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு. அரைச்ச மாவில் 6 ஸ்பூன் மாவு எடுத்து அந்த மாதிரி தண்ணியாட்ட கரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி விழுகாது. இந்த மாதிரி பாருங்கள், அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஓரத்துலலாம் நம்ம எடுத்து விட்ருங்க அந்த கரண்டியை வச்சு. இந்த அளவுக்கு திக்காக வந்தால் போதுங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற மண்டை வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் சர்க்கரை பத்தலை, நான் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம தேங்காய் துருவல் முந்திரியும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.